நாதா, காண கிடைக்காத தங்களின் அற்புத விஸ்வரூபத்தைக் கண்டு பிறவி பலன் அடைந்தேன். ஆனால் என் உடல் அச்சத்தால் நடுங்குகிறது. ஆகையால் என் மீது அருள் கூர்ந்து தங்களின் இயல்பு நிலையில் தரிசனம் அளியுங்கள். கிருஷ்ணா, நீ என்னை ஒரு நண்பன் தன் நண்பனை மன்னிப்பதைப் போல், தந்தை தன் மகனை மன்னிப்பதைப் போல், பகவான் ஒரு பக்தனை மன்னித்தருள்வதைப் போல தயை கூர்ந்து என்னையும் மன்னித்தருள வேண்டும். குந்தி மைந்தனே, நண்பனுக்கும் நண்பனுக்கும் இடையே, தந்தைக்கும் மகனுக்கும் இடையே, பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையே மன்னிப்பு என்ற வார்த்தையே கிடையாது. இவ்வுறவுகளின் ஆதாரம் யாதெனில் அன்பு ஒன்றே. என்னை எவன் முழு சிரத்தையுடன் உபாசிக்கின்றானோ அவனே சிறந்த யோகி. ஆகையால் அர்ஜுனா, உன் பக்தி சிறந்தது. சிந்திப்பதானால் என்னை மட்டுமே சிந்தி, வணங்குவதாயின் என்னை மட்டுமே வணங்கு. அர்ஜுனா, எம்மிடம் மனதை செலுத்து. நீ இதை செய்துவிட்டால் யாம் உனக்கு வாக்களிக்கின்றோம், எம்மை நீ முழுமையாக அடைந்து விடுவாய். அர்ஜுனா, யாம் உம்மை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிப்போம். ஆகையால் சோகமடையாதே தனஞ்சயா, சோகமடையாதே. எம்மை நம்பு. என் பக்தனே, யாமே கர்மம், யாமே யோகம், யாமே பக்தி, யாமே அனைத்தின் ஆரம்பம் முடிவும் இலக்கும் ஆவோம். ஆகையால் யோகியைப் போல் கர்ம யோகம் செய். கவலையை விடு பார்த்தா, கவலையை விடு. எம் மீது விசுவாசமாக இரு. மாமனிதனே, காண்டீபத்தை எடு, யுத்தம் செய்.